Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. படம் எப்படி இருக்கு? கதை சிம்பிளா இருந்தாலுமே ரொம்ப நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். எமோஷனலா எடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் படம் பிடிக்கும். மற்றபடி லைக் ஃபிலிம் வந்து உட்காந்து பார்க்கலாம், நல்ல எமோஷனலி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஆர்ஜபலஜனா தயவு செஞ்சு நல்ல பயமா ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாதீங்க. பட்டோடே தெரிஞ்சது அகமதாபாத்தை தாண்டி கிட்டத்தட்ட மலும்பச்சம்பட்டியில் சென்று எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்டது அந்த பால். நீங்க படம் நல்லா இருக்கு ப்ரோ. கிரிக்கெட் ஃபேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. அசோக் செல்வன் நல்லா எடுத்திருந்தாரு, பிருத்வி நல்லா எடுத்திருந்தாரு ப்ரோ. அது சாந்தனு ஓகே, 3 பேரும் நல்லா எடுத்திருந்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் ஸ்கோப் அதிகமா இருந்துச்சு, பிருத்விக்கும் சாந்தனுக்கும். இல்ல சாரி, இவருக்கு அசோக் செல்வன் ஸ்கோப் அதிகமா. ஆமா ப்ரோ. ஏன்னா கிரிக்கெட் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படின்றாங்களே. ஆமா ப்ரோ, கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா படம் பிடிக்கும். படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் சூர மொக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே. கிளைமேக்ஸ் நல்லா எடுத்துட்டு போயிருக்கலாம். கொடுத்த காசுக்கு வருது. 140 rupees கொடுத்து படம் பார்க்கலாம். அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் டீம். நாங்க ஒண்ணா வந்து அது ரிலேட் பண்ண மாதிரி இருந்துச்சு படத்துல. ஆமா, அந்த படத்தோட போய் பார்க்கலாம். இந்த படத்தை கிரிக்கெட்ல போய் பார்த்தா நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. டேக் எடுத்துறியா? இருக்கட்டுமா டேக்? சாப்பிடலாம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். யார் நல்லா எல்லாருமே நல்லா நடந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சாந்தனு, பிருத்வி, அதுக்கப்புறமா அசோக் செல்வனும் நல்லா வச்சிருக்காங்க. கீர்த்தி பாண்டியனும் நல்லா வச்சிருக்காங்க. நீங்க இருக்கீங்க வாங்க இந்த 2-3 கொஸ்டின் இருக்கு. நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? போர் அடிச்சுதா இல்ல நல்லா போச்சா? பாக்குற மாதிரி இருந்துச்சு. பாக்குற மாதிரி இருந்துச்சு. இவன் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுனானா? இவன் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுனானா? இவன் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுனானா? பரவாயில்ல, போடுவோம். படம் நல்லாவே இருக்கு. ரஞ்சித் படம்ன்றது நல்லாவே தெரியுது. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் தான். இன்னும் இந்த கான்செப்ட் சூப்பராகவே இருக்கு. நல்ல படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆசிரியர் பண்ணா கொஞ்சம் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவ்வளவா இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஏன்னா காமெடி எல்லா ஜானருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா. எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி இருக்கு. ஃபேமிலி பேஸ் தான் எல்லாமே. ஃபேமிலி பேஸ், அடல்ட் காமெடி இல்லாத மாதிரி அவ்வளவு பெருசால பண்ணுவேன். வாங்க ப்ரோ வாங்க. இந்த பேஸ் நல்லா இருக்கு. எது பிளஸ் படத்துல? கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான். கிரிக்கெட் ஃபேன்ஸ் கூட பிடிக்கும். ஏதோ ஒரு சீன் நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கும்ல. எந்த படத்துல கிரிக்கெட் சீன் எல்லாமே கிரிக்கெட் சீன் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே நம்ம கிரவுண்ட் லெவல்ல நம்ம பண்றதா பண்ணிருக்காங்க. லவ் சீன்ஸ் நல்லா இருக்கும். லவ் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. பாக்கலாம் இருக்கு. பிருத்வி நல்லா எடுத்திருந்தாரு ப்ரோ. பேசிக்கலி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செல்வன் பேர்ல தான் வச்சிருக்கான். பட் செல்வனுக்கும் அவன் ஸ்ட்ரகிளுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்ல. டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்ல. டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. செல்வனாலதான் கதை மூவ் ஆகுது. பட் ஆனா என்ன சொல்ற, அந்த செல்வனை விட அந்த டான்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டோரிதான் மெயினா செல்வனுக்காக எல்லாத்தையும் டிவிடேட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. கடைசியில அவன் 2 பேரும் ஒண்ணு சொன்னாங்களே எனக்கு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் எதுவும் தெரியல. அது மட்டும் விட்டாங்க. ஆமா, அரவிந்த் சாமிங்கிற சடன கேமியா கொடுத்தாரு. அரவிந்த் சாமிங்க இருந்து ஒரு லோகேஷ் கவிஞங்க இருந்து ஒரு வந்திருக்காரா? ஜீவா வந்து எல்லாம் குட்டி குட்டி கேமியா தான். யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கீர்த்தி பாண்டியன், அசோக். என்ன காரணம்? என்ன அவங்க லீடா பண்ணிருக்காங்கன்ற யார் புரியல. யாரு நல்லா அந்த ரொமான்ஸ்லாம் வந்து திரிக்கிற மாதிரி இல்ல. கரெக்டா லெவலா யதார்த்தமா இருக்கு. யதார்த்தமா நம்ம ஏரியா பொண்ணுங்க எப்படி பேசுங்க, எப்படி அந்த பழகிக்கோங்க, அந்த மாதிரி யதார்த்தமா இருக்கு. நடந்ததை காட்டியிருக்காங்க, காட்டிக்கிட்டே இருக்கேன். கடைசி இன்னொரு படம் எப்படி இருக்கு? ஓகே, பார்க்கலாம். காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஓகே ஓகே. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா படத்துல? எல்லாரும் அவரே ஓகே. எல்லாமே படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? படத்துல கிரிக்கெட்டை பத்தி தான் படம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து கிரிக்கெட்டை வச்சு அந்த கேஸ்ட் பிரச்சனையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த இன்டர்வல் சீன் வந்து செம்மையான சொல்றாரு. லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா நிறைய போட்டுனாங்களே, எப்படி நல்லா இருக்கா? சாங்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க்கே இருக்கா? கிரிக்கெட் பத்தி மட்டும் பேசுவோம். கிரிக்கெட்ல இருக்கு பசங்களோட ஒன்னா போய் ஜாலியா. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா? எல்லாருமே ஓவராலா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. தான் பண்ணாங்க சொல்ல பணத்துல எல்லாமே நல்லா. எல்லாரோட கேரக்டர் எல்லாமே. பிருத்தியோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிருத்தியோட காமெடியோ கோவிலா இருக்கு படம் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு. யாரு மிஸ் பண்ணிட்டோம். கடைசியில ஒரு எண்ணிக்கை போட்டு வைப்பாரு. இப்போ கிரிக்கெட் பேஸ்டு சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. கிரிக்கெட் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் நல்லா கனெக்ட் ஆயிரு. நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்ச் தான்.
எதுவுமே யாரும் முக துணிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாரையும் வந்து பார்க்கலாம். இவங்க படம் அவங்க படம் விட்டுறாதுங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. கிரிக்கெட் பேஸ்டு சப்ஜெக்ட்ன்றாங்க, பசங்களோட போய் ஜாலியா பார்க்கலாம். கிரிக்கெட்ல நல்லா கரெக்டா எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. கிளி வந்துச்சுன்னு சொன்னாங்க பத்தியா, கிளி வந்து லெவல்ல காப்பாத்து. ரொம்ப சாதாரண பெயிண்ட் அடிச்ச மாதிரி கிளி மேலேயே நடந்து போற மாதிரி. சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் ஃபிலிம் கிடையாது. அது எப்படின்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் ஒரு சூப்பரா எழுதியிருக்காங்க, ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே. பட் ஆனா ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பார்ட். அது நம்மளால ரிலேட் பண்ண முடியாது, அதுதான். ஆனா யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அவர் சின்ன படம் அவர் நல்லா யாரோ கேமியோல நிறைய பண்ணிருக்காங்களே, யாருன்னு சொன்னா படம் பார்க்கறதே வச்சுட்டேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி ஓகே, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? நிறைய கேமியோஸ் எல்லாம் இருக்குன்னாங்களே. கேமியோஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, ஏத்தி விடுறதுக்கு தானா, என்ன சொல்ற ப்ரொட்டாக்னேட்டிக் எலமெண்டா யூஸ் பண்ணாங்க. மற்றபடி அரவிந்த் சாமியால கடவுள் மாதிரி வந்துட்டு போனாரு, எதுக்கு வந்தாருமே தெரியல. ஆனா வழக்கம் போல வருதுண்ணா, நார்மலான என்ன சொல்ல எல்லா படத்துலயும் வர மாதிரி தான் அப்படிங்களா தானே வரப்படுது. அது அவரை விட இது சத்யராஜ் அண்ணா தான் இது காமெடி. உங்களுக்கு ப்ரோ சைலண்டாவே இருக்கீங்க. அவ்வளவுதான், இவன் படத்தை பார்த்ததானே எல்லாம் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. வந்து சொல்லுங்க ஒரு யாராவது. போறீங்களா ப்ரோ? வாங்க வாங்க.